2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளர்களின் எண்ணிக்கை குறைந்துவிடும் என்று எடப்பாடி பழனிசாமி துயரத்தில் இருப்பதாக அமைச்சர் சேகர் பாபு விமர்சித்துள்ளார். சென்னை தீவுத்திடலில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் கட்டப்பட்டு வரும் கண்காட்சி மையத்தை அமைச்சர் சேகர் பாபு பார்வையிட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுக கூட்டணியில் புகைச்சல் ஏற்பட்டுள்ளது என்ற பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் விமர்சனத்துக்கு பதிலளித்தார். புகை இருக்கும் சாலையில் நடந்தால் புகைதான் வரும், நல்ல ரோட்டில் நடக்க சொல்லுங்கள் என்று சிரித்தபடி கூறினார். அவருக்கு தான் அடுத்த முறை நடைபெறப் போகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இப்பொழுது பெற்றிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கையை அடுத்த முறை 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு சட்டமன்றம் நுழைகின்ற பொழுது ஒருவர் இருவர் கூட உள்ளே நுழைய மாட்டார் என்ற துயரத்தில் தான் அவர் இது போன்ற துயரமான வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டிருக்கின்றார். அவர் வாயிலிருந்து மகிழ்ச்சிகரமான மங்களகரமான வார்த்தைகள் வருவது தவிர்க்கப்பட்டு 4 ஆண்டுகள் ஆகிவிட்டது. ஆகவே அவரிடமிருந்து வருகின்ற இந்த வார்த்தைகளை பற்றி நாம் கவலைப்பட வேண்டாம். மக்கள் மகிழ்ச்சியோடு எழுச்சியோடு சுபிட்சத்தோடு இருக்கின்றார்கள். அவர் இது மாதிரி தூசு இருக்கிற இடத்துல நடந்துக்கிட்டே இருக்கார். இப்போ இங்கே நாங்கள் விட ஒரு 10 பேர் வேகமாக நடந்துன்னு வச்சுங்க, தூசு இருக்கிற இங்கே புகைச்சல் தான் வரும். ஆனால் நல்ல ரோட்டில் நடக்க சொல்லுவது தெரியாது அவருக்கு.